காதல் தேடி அடியான நாம் போண்டி அடி போடி போடி உன்னால் உயிரோ எரியுதடி. சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நான் டைரக்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். எனக்கு வந்து டைரக்ஷன் இன்ட்ரெஸ்டே இல்ல. ஆமா, அது 3 வருஷம் ஏமாத்துனீங்களா கிளாஸ்ல? ஆமா, கிளாஸ்ல இல்ல, ஊரை நம்ம வைக்கணும்ல. கண்ணுக்குள்ள ஒன்ன வச்சு காதலிச்சங்கண்மணியே மனநிலை மல்லாக்க கிடக்குது நண்பா, இந்த நிலை தள்ளாடி தவிக்குது நண்பா. She is the first fan. என்னோட டே 1ல இருந்து அம்மா தான் பெரிய பிக்கெஸ்ட் ஃபேன் அண்ட் பிக்கெஸ்ட் சப்போர்ட். புல்லாத காதல் காஜு கெரியர் கடமை. அவர் இது வெறும் லூப் தான்ப்பா, இது மேல எப்படி பாடுவார், நான் பாடி காமிக்கிறேன், நல்லா இருக்கு, இது டியூனா நல்லா இருக்கு, இதெல்லாம் இதை ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன அப்படி கேட்கும் போது எனக்கு மியூசிக் ப்ரொடக்ஷன் என்னங்கிறது தெரியும். கொஞ்சம் கேளு நெஞ்சு நிரம்பி வந்து. மிர்ச்சி தமிழ் நேயர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட முன்னாள் இண்டிபெண்டன்ட் சிங்கர் அப்படின்னு சொல்லலாம், பட் இப்போ வந்து கம்போசர் வைசாக் ப்ரோ இருக்காரு. ப்ரோ பயங்கர ஹாப்பி எனக்கு அந்த போஸ்டர் பார்த்த உடனே. தேங்க்யூ. ஏன்னா நீங்க இண்டி சாங்ஸ் பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஃபேஸ்புக்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இவர் என்ன பண்றாருன்னு. பட் எனக்கு ரேண்ட கொஞ்சம் கேள்ல இருந்தா வந்து நான் வைசாக் ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அங்கேருந்து அப்படியே கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் வந்து நிறைய ஹிட் சாங்ஸ் கட்டன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. மிர்ச்சி சார்ட்ஸ்லாம் வேற வந்திருக்கும். ஸோ அவ்வளோ தடவை ரிப்பீட்ல போன சாங்ஸ். பட் அகெயின் இவ்வளோ பெரிய ஜேர்னி, நாட் அ சிம்பிள் ஜேர்னி. எனக்கு தெரியும் அது எப்படி இருந்திருக்கும்னு. தாண்டிட்டு கம்போசர் அப்படின்றது பேர் பார்க்கும்போது ரேண்டமா யாரோ ஒருத்தர் எனக்கே இவ்வளவு ஹாப்பியா இருக்கும்போது அவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு? முன்னாள் இண்டிபெண்டன்ட்ல நான் இன்னும் இண்டிபெண்டன்ட் நான் பார்த்தேன் இப்போ ரீசன்ட் வீடியோல. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இண்டி சிங்கர் அப்படின்றாரு. பரவாயில்ல, மாறல, என் அண்ணாமலை இன்னும் மாறல அப்படின்னு. இன்னும் நெக்ஸ்ட்டும் அடுத்தும் இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ் தான் பண்றோம் நிறைய. ஸோ இண்டி டு ஃபிலிம் மியூசிக் வந்து நம்மளோட கெரியர்ல ஒரு முக்கியமான பார்ட் ப்ளே பண்ணுது. ஸோ அந்த ஃபிலிம் மியூசிக்கு நம்ம உள்ள வரோம் அப்படிங்கும்போது நிறைய இருந்துச்சு டவுட்ஸ், செல்ஃப் டவுட்ஸ் நிறையா இருக்கும். இதை பண்ண முடியுமா, அதுக்கான டீம் இருக்கா, ஸோ இந்த மாதிரி நிறையா இருந்தது. பை கிளாட் நல்ல டீமும் எனக்கு அமைஞ்சாங்க. அண்ட் அட் த சேம் டைம் நல்ல ஃபிலிம். ஸோ அப்போ ஒரு கால் எடுத்தது தான், சரி ஓகே பண்ணலாம், ஒரு ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கால் எடுத்தது தான். எனக்கு அந்த நைட் எனக்கு வேணும். இப்போ உங்ககிட்ட வந்து கேட்டாங்கல்ல, கேட்டதுக்கு அப்புறம் அன்னைக்கு ஒரு நைட் இருக்கும்ல, அது ஐ திங்க் எல்லா ஆர்டிஸ்டுக்குமே அது ஒரு மாதிரி ஜாலியான ஒரு நைட்டா இருந்திருக்கும். எப்படி இருந்துச்சு அந்த நைட் படுத்திருக்கும் போது? கண்டிப்பா தூக்கம் வந்திருக்காது. அதுதான் இந்த இதுக்குள்ள எல்லாத்தையும் டச் பண்ணி வந்திருப்போம். பயம், செல்ஃப் டவுட், ஆமா, ஹாப்பி எல்லாமே கலந்த ஒரு நைட்டா தான் இருந்துச்சு. எல்லாத்துக்கிட்டே ஷேர் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஸோ அதுவும் எல்லாருக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. ஓகே ஃபிலிம் மியூசிக் நீ பண்ண போற, அது எப்படி இருக்கும், ஸோ அதுல என்னென்ன வரும் அப்படின்னு. பட் ஒரு விஷயம் கிளியரா இருந்தேன். ஃப்ரம் இண்டி டு நம்ம இதுக்கு போறோம், எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் நம்மளோட ஃப்ளேவர் அங்கே வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஓகே. ஸோ அது வந்து ஸ்டிக் டு த பாயிண்ட் நம்ம அதில் இருக்கணும். ஃப்ரம் த டே 1, இன்னைக்கு டேனா அன்னைக்கு நைட்னா நான் ஃபிக்ஸ் பண்ணது. டே 1லேருந்து உன்னோட சவுண்ட்ஸோ இல்லை எதுவுமே வந்து காம்ப்ரமைஸ் ஆகியோ எதுவும் பண்ணிடாத. டு பி நேச்சுரல், நீ இப்போ வரைக்கும் உன் சாங்ஸை எப்படியே ட்ரீட் பண்ணியோ அப்படியே அது இருக்கணும் அப்படிங்கிறதுல அதுதான் அந்த டே, அந்த நைட் நான் எடுத்துக்கிட்ட சபதம். டே 1 அது ஒன் டே அது மாறணும். அந்த போஸ்ட்ல வர மாதிரி அந்த மாதிரி. எனக்கு இப்போ நீங்க டே 1 சொன்னீங்கல்ல, இப்போ எனக்கு தெரிஞ்ச டே 1 அப்படின்றது நீங்க பண்ண பாட்டுல இருந்து, பட் வைசாகோட டே 1 அப்படின்றது வைசாக்கு மட்டும் தான் தெரியும். என்னைக்கு ஆரம்பிச்சாரு அப்படின்றது கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் தான். பட் என்னைக்கு அந்த 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 இன்ட்ரெஸ்ட் வந்து இது ஒன்று பண்ணுவோம், ஒரு பாட்டு பண்ணுவோம் அப்படின்றது? அது வீட்டில் சொல்ற ஒரு எக்ஸ்கியூஸ்க்காக தான். நான் இப்போ இண்டிபெண்டன்ட் மியூசிக்னு சொன்னப்போ அவங்களுக்கு புரியல. ஸோ அப்போ இருந்து வாடிபுள்ள வாடி இந்த மாதிரி 2-3 சாங்ஸ் இருந்தாலும் உனக்கு என்ன வரும், சரி ஓகே அது ஹிப்ஹாப் தமிழ் அவர் பண்றாரு, இது யோகி பி பண்றாங்க, உனக்கு என்ன வரும், அவங்க எல்லாம் பண்றாங்கன்னா அவங்க பாட்டு பண்றாங்க, உனக்கு என்ன வரும், நீ பாடுவ ஓகே. நீ வந்து மற்ற காம்படிஷன்ஸ்ல எல்லாம் நான் ஸ்கூல் டேஸ்ல இருந்தேன் கொஞ்சம். ஸோ அப்போ அவங்களுக்கு என்னன்னா, நீ ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணாங்களா, இப்போ இது வந்து அவரே கம்போஸ் பண்ணது, அப்போ அந்த மாதிரி உன்னோட கம்போஷனா என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது தான் ஓகே நல்ல கேள்வி, அதுக்கான பதில ஆரம்பிச்சதுதான் டே 1. என்ன ஃபர்ஸ்ட் பாட்டு? சும்மா ரேண்டம் கம்போஷன். நானே பைக்ல போறப்ப நான் டியூன் போடுறேன். ஆமா, அது வந்து எப்படின்னா ஒரு நானே நினைச்சுக்கிட்டு ஒரு கற்பனை, ஒரு சின்ன கற்பனை, ஒரு காதல் தோல்வி பாடல் நானே எழுதி, அப்போ நான் வீட்டுல ஒரு பீட், ஒரு லூப் இருக்கும் யூடியூப்ல. ஸோ அது வந்து அதோட நிக்காம நான் என்ன பண்ணேன்னா, அந்த லூப்பை எடுத்துட்டு எப்படியோ போய் இன்டர்நெட் சென்டர்ல சர்ச் பண்ணி ஒரு ஸ்டுடியோ ஒன்று கண்டுபிடிச்சு, அந்த ஸ்டுடியோ எந்த ஏஜ் இதெல்லாம் வந்து நான் என்னோட 17 அந்த 17ல 16-17ல நான் இதை பண்றேன். இந்த ஒரு லீவ்ல இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்டுடியோல கொடுத்தா
அவர் இது வெறும் லூப் தான்ப்பா, இது மேல எப்படி பாடுவேன், நான் பாடி காமிக்கிறேன், நல்லா இருக்கு, இது டியூனா நல்லா இருக்கு, இதுல இதெல்லாம் இதை ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன அப்படி கேட்கும் போது எனக்கு மியூசிக் ப்ரொடக்ஷன் என்னங்கிறது தெரியுது. ஸோ ஒரு ஹோல் டே அங்கே ஸ்பெண்ட் பண்ணி நைட்டோட நைட்டா வரேன். வீட்டுல ரெடியா இருக்காங்க, பையன் பாட்டோட வந்திருக்காங்க. இல்ல அப்படி இல்ல, காலையில போனேன், சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்றேன், ராத்திரி வரைக்கும் உன்னை காணோம், என்ன பண்ண எங்க போனேன் அப்படின்னா. அப்பதான் நான் எடுத்து ஒரு பென்ட்ரைவ் வச்சிருந்தேன். அந்த பென்ட்ரைவ்ல அப்ப வீட்டுல நான் ஒரு ரொம்ப நாள் சேர்த்து வாங்கினா ஒரு இது இருந்துச்சு, 2.1 ஸ்பீக்கர், அதுல போட்டு ப்ளே பண்ணா ப்ளே ஆச்சு. ப்ளே ஆனோடனே உட்காந்து கேட்டாங்க. ஓகே சரி, ஒரு டேவே நீ இதுக்காக உண்மையாலுமே, ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட்னா எப்படின்னா, ஒரு படம் பார்த்தா நான் எனக்கு இதாகணும் அதாகணும் அந்த ஜோன் தான், அந்த மீட்டர்ல தான் இருந்தேன். ஸோ அதுல இருந்து நீ ஒரு எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயத்த போய், இது ஒரு சின்ன ஒரு குட்டி அச்சீவ்மெண்ட், அதை அப்ரிஷியேட் பண்ணாங்க வீட்டுல. அதை ஒரு சின்ன செலிப்ரேட் மாதிரி அம்மா வந்து நானும் ஒரு டீ வச்சு செலிப்ரேட் பண்ணோம். ஆக்சுவலி பயங்கர கியூட்டஸ்ட் தெரியுமா, இப்படி நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபேன். என்னோட டே 1ல இருந்து அம்மா தான் பெரிய பிக்கெஸ்ட் ஃபேன் அண்ட் பிக்கெஸ்ட் சப்போர்ட். ஸோ அவங்க கொடுத்த ஒரு இதுதான், சரி ஏதோ ஒன்று உனக்குள்ள இருக்குன்னு அவங்க ஃபைன் பண்ண இருக்குல்ல, இவ்வளோ லைஃப் அவங்க பார்த்துட்டு வந்து. ஸோ உனக்கு அட் த ஏஜ் ஆஃப் 17லயே உனக்கு ஒன்று இருக்கு, நீ ஒரு இதுக்காக நீ நிறைய செலவிட வேண்டியது இருக்கும், நிறைய தியாகம் பண்ணணும், நிறைய விஷயங்கள் நீ விட்டு கொடுக்கணும், ஏதோ ஏனோ தானான்னு நீ பண்ணிட்டு வந்துடக்கூடாது, அதில் மட்டும் கிளியராரு. பட் எனக்கு ஒரு டிகிரி வேணும் அப்படிங்கும்போது, சரி நான் விஸ்காம் எடுக்கிறேன், பேருக்கு டிகிரினா நான் விஸ்காம் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஸோ நான் விஸ்காம் அதுவும் ஃபிலிம் ரிலேட்டடாகவும் இருக்கும், நான் இதுக்குள்ளே இண்டிபெண்டன்ட் பண்ணிப்பேன். பட் சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நான் டைரக்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். எனக்கு வந்து டைரக்ஷன் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆமா, அது 3 வருஷம் ஏமாத்துனீங்களா? ஆமா, கிளாஸ்ல இல்ல, ஊரை நம்ம வைக்கணும்ல, நம்ம எப்படியும் ஒண்ணு பண்ண போறோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இது அது வேணாண்டா, அது எதுக்குப்பா பண்ற, அது செட் ஆகாது, உனக்கு என்ன வரும், உனக்கு பாட்டு பாட பிளேபேக் சிங்கரா, இப்படி நிறைய ஒப்பீனியன்ஸ் வரும். அது ஸ்கூல்லயே நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ என்ன பண்ணேன்னா, நான் சொல்லவே இல்லை நான் டைரக்ஷன் பண்ண போறேன் அப்படின்னு. அதுக்கு கொஞ்சம் சொன்னானே, அது சொன்னா நமக்கு அது அஃபெக்ட் ஆக போறது இல்லை. ஆமா, அத நம்ம பண்ணவே போறது இல்லை. ஆமா, ஸோ அது அஃபெக்ட் ஆக போறது இல்லைன்னு. பட் எனக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அதுலயும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நான் டைரக்ட் பண்றதுலயும், நான் சின்னதா ஷார்ட் பிலிம்ஸ் சப்மிஷனுக்காக பண்ணும்போது ஐ காட் இன்ட்ரெஸ்டட், அதுலயே இருந்தது. அப்ப நான் என்ன பிளான் பண்ணேன்னா, நம்ம மியூசிக் வீடியோ நம்மளே டைரக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிட்டு ஐ ஸ்டார்டட். அது அப்படியே கொஞ்சம் சென்னை வரும்போது ஒரு ட்ராக் ரெடி பண்ணிட்டு வந்தேன். சென்னை போறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மദ്രാசி அப்படிங்கிற ஒரு ட்ராக் ரெடி பண்ணேன். ஸோ இப்படி கான்செப்டா சின்னதா நான் என்னோட லைஃப்ல இருந்து எடுத்து பிளெண்ட் பண்ணி இப்போ இங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த டீ பார்ட்டி தான் இல்ல. ஆமா, அது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. பயங்கர பிளஸ். நீங்க அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? இமேஜின் பண்ணி இருக்கு போடுவோமா? போயா. காதல் தேடி அடியான நாம் போண்டி, அடி போடி போடி உன்னால் உயிரோ எரியுதடி, பொன்னா நலிஞ்ச பசங்க உலகத்தில் பல கோடி, உயிரா உன்னை நினைச்ச ஆனா நீயோ பெருங்கேடி, கண்ணுக்குள்ள உன்னை வச்சு காதலிச்ச கண்மணியே என்ன நீயும் மறந்துட்டியா, தெடி தெடி அலையிற உன்னால நான் சாகுற என்ன நீயும் ஏத்துப்பியா. ஸோ இது வந்து ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி பண்ணது. இல்ல ஆக்சுவலா நான் சொல்ல வந்தது என்னன்னா, இது இப்ப கேட்டாலும் ரிலேட்டபிளா இருக்கு. இல்ல ஜென்ரலி மியூசிக்ல இது ரொம்ப முக்கியம் இல்ல, இது அப்ப பண்ணுது பட் இப்ப அப்படி இருக்காது அப்படின்னு சொல்றது. ஆனா இப்ப நீங்க பாடும்போது நான் சும்மா சொல்ல, பட் ஜென்ரலி இப்போ அவன் டைம் என்ன கேளுங்களேன், இது இப்ப போட்டாலும் நல்லா தானே இருக்கு அப்படின்னு தோணுது இல்ல. 17 இயர்ஸ்ல பண்ணிருக்கீங்க, பட் இப்ப கூட அது ரிலேட்டபிளா இருக்கு. தெரியல, அது வந்து யூனிவர்சல் லாங்குவேஜ் லவ் ஃபெயிலியர். சோ அதுதான் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் பாட்டே அம்மாக்கு லவ் ஃபெயிலியர் போட்டு காட்டிருக்கீங்களே, சந்தேக பார்வையில பார்த்தாங்களா திரும்பி? இல்லம்மா, நான் சொல்லிதான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு இது அப்படிங்கிற மாதிரி. சோ அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன். சூப்பர். சோ அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம குடும்பஸ்தனுக்குள்ள வரோம். ஆனாலும் வந்து வைசாக் என்ன பிளான் பண்ணிருக்காருன்னா, என்னோட ஃபிளேவர் அதுல மிஸ் ஆகல அந்த பாட்டுல. சோ பாக்கும்போது அந்த லிரிக் வீடியோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. சோ படத்துக்கு ஒரு 4-5 பாட்டு பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு பாட்டு இருக்கு? 5 பாட்டு. ஆனா அதுல ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து இது கொடுக்கணும் அப்படின்றது படத்தோட டைட்டிலுக்கு இது லைக் ப்ரொஜெக்ட் பண்ணதுன்றனாலயா? இல்ல பர்சனல் ஃபேவரட் ஆஃப் வைசாக்? இல்ல அது அந்த கால் வந்து ப்ரொடக்ஷன் எடுத்த கால் தான். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்பம் எப்படி போதோ அப்படியே போலான்னு பிளான் பண்ணோம். பட் சம்ஹவ் இது வந்து இந்த மாதிரி பண்ணலாம், லைக் ஒரு படத்தோட ஒரு மூடு அது செட் பண்ணி அது ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அந்த குடும்பஸ்தன், அந்த ஒரு குடும்பஸ்தனோட ரேண்ட், அது ஜீரோ பேலன்ஸ் ஹீரோன்றது ஒரு குடும்பஸ்தனோட ரேண்டா அது ப்ரொஜெக்ட் ஆகும். அந்த மூட்ஸே எனக்கு எல்லாமே கன்வே ஆயிடுச்சு எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஓவரால் அவன் என்ன கோ த்ரூ பண்றான் இது எல்லாமே அதுக்குள்ள கன்வே ஆகணும். அந்த கேரக்டரோட
ஜஸ்டிஃபிகேஷனாக அந்த சாங் இருக்கணும். ஸோ அது போகலாம் அப்படின்னு ப்ரொடக்ஷன் எடுத்த கால் அது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு லிரிக்ஸ்மே. அது அந்த அந்த வேர்ட் எப்படி காயின் ஆச்சு? ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ, அது வந்து டைரக்டர் சொன்ன வேர்டு. ஓகே ஓகே. அவரு சொன்னது இது வந்து அவன் கடைசியில ஒரு ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ தான். எண்ட் ஆஃப் த டே அவன் என்னதான் தௌலத்தா இருந்தாலும் அவன் என்னதான் இருந்தாலும் கடைசியில அவன் வீட்டுக்கு ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ தான். எந்த ரொம்ப பிடிச்ச போர்ஷன் வைசாக் ப்ரோ உங்களுக்கு? ஏன்னா நான் கீழே கமெண்ட்ஸ் படிக்கும்போது ஆளாளுக்கு ஒன்னு போட்டிருந்தாங்க 2.58 1.6. நான் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிலாம் எனக்கு அது வந்து இந்த இதுதான், இந்த சத்தம் வராம அழுது மொக்க பண்ணாலே நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. ரத்தம் வந்தாலும் தொடச்சிக்கோ, நல்லா இருக்க மாதிரி நடிச்சுக்கோ. ஸோ இதுதான் ஓவரால் டெம்ப்ளேட்டா நான் பார்த்தேன். இப்போ நான் கேக்குறேன், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு சாங்லாம் வரும்ன்றாங்கல்ல, இருக்கா? இருக்கு. ஓவரால் வாங்கின அடிகள் தான், எஸ் அடிகள் வச்சு உருவாக்குன பாடல் தான் இது. சூப்பர். எனக்கு உங்க ஸ்டோரி தெரியாது, நீங்க எப்படி உங்களோட அந்த மேரேஜ் ஸ்டோரி அப்படின்றதுலாம். ஏன்னா திருச்சிக்கெல்லாம் வந்துருந்தீங்க. அப்ப உங்களை பார்க்க வரலாம்ல, எனக்கு ரொம்ப பிடிக்குமே வைசாக பார்க்கலாம் அப்படின்லாம். ஓகே, ஹவ் இட் எனக்கு அது சொல்ல முடியுமா? அந்த லைக் லவ் பண்ண ஆரம்பிச்சு நான் இதுக்குள்ள ஸ்பேஸ்ல ரிவால்வ் ஆயிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு நம்ம ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் கிடையாது, மென்டலாவும் ஸ்டேபிள் இல்லை. ஸோ நமக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்காத போது நம்ம பிளைண்ட் ஹோப் கொடுக்க முடியாது. அப்படிங்கும்போது அவங்களுக்கும் ஸ்டடீஸ் அது இதுன்னு கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருந்துச்சு, ஃபேமிலி ப்ரெஷர்ஸும் இருக்கும் ஆப்வியஸ்லி. அட் தி ஏஜ் வரும்போது அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அதெல்லாம். ஸோ அப்போ வி டேக் அ கால், சரி பிரேக்கப் தான், வேற வழி இல்லை, எல்லாரும் இது பண்ணுற மாதிரி. கட் பண்ணால் ஒரு 4 years கழிச்சு எல்லாம் நான் அதுக்கப்புறம் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இந்த பக்கம் ஒர்க். 4 years நீங்க பிரேக்கப்ல இருந்தோம். ஆமாம், ஓகே. முடிச்சுட்டு ரேண்டமாக அவங்க வந்து பிக் பாஸ்ல வந்த ப்ரோமோ பார்த்துட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி அவங்க பாட்டு அதில் பார்த்தேன் நல்லா இருந்ததுன்னு. தென் அப்புறம் பேச ஆரம்பித்தோம். 2 வீட்லேயும் நான் கேட்டேன் அங்கே சுச்சுவேஷன் என்னன்னு, இந்த மாதிரி. ஸோ இங்கே இந்த மாதிரி நல்ல பொசிஷனில் தான் இருக்கேன், இப்போ என்ன அப்படின்னு கேட்டோன்னா அவங்க வீட்லேயும் ஃபர்ஸ்ட் காலே ஓகே எஸ் தட் பிக் எஸ் அப்படின்னு. 4 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்களா ஒரு ப்ரோமோ சேர்த்து வச்சிருக்கோங்க. அது ஆமாம், அது ஆனால் அது வந்து ஒரு லவ் ஃபெயிலியர், ஐ மீன் ஒரு லைஃப் ஃபெயிலியரான ஒரு அது லவ் ஃபெயிலியர் சாங் தான். இதில் வரும்ல, டாடால வரும்ல, ஆமா டாய் அந்த சாங் தான் எனக்கு. இல்ல பாருங்களேன், உங்க லவ் வந்து இப்படி பண்ணதும் அதே மியூசிக் தான், பட் அப்படியே சேர்த்து வச்சதும் அதே மியூசிக் தான். மியூசிக் இந்த மாதிரி எனக்கு ஹீலிங் ஃபேக்டர் நிறைய நேரத்துல இருந்திருக்கு. வைசாகோட ஹீலிங் ஃபேக்டரா இருக்க சாங் என்னது எப்பவுமே? எனக்கு வந்து சங்கத்தில் பாடாத கவிதை. ஆல்வேஸ் இல்ல, செம பாட்டுங்க அது. ஆமா, பழைய போட்டோ ஒன்று பார்த்திருக்கேன், ஜீவானா கூட நீங்க போஸ்ட் பண்ணிருப்பீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? இருக்கு. அது ஒரு ரேண்டம் செல்ஃபி மாதிரி இருக்கும். அது என்னன்னா அவசர அவசரமா எடுத்தது, அவங்க கீழே இறங்கி ஸ்டெப்ல இறங்கிட்டு இருக்காங்கன்னா அந்த மொத்த கிரௌட் நிக்குது. அப்ப ஜீவானா வந்து லைக் ஆதினா ஸ்பாட்லைட். அப்போ ஜீவனா வந்து அண்டர் கிரவுண்டா ஒர்க் பண்ணுவாரு. அவர் போட்டோல நிக்கவே மாட்டாரு, எங்கேயுமே இருக்க மாட்டாரு. மொத்த கிரௌடு நிக்குது, ஆனா ஜீவனா ஒரு செல்ஃபி அப்படின்னா மொத்த கிரௌடு திரும்பினாங்க. அப்ப போய் டக்குன்னு அவர் அந்த திருமண செகண்ட்ல எடுத்த போட்டோ தான். அவர் பேர் சொன்னோன்னே அவர் திருமண ஒரு செகண்ட் கிளிக் பண்ணிட்டேன், அவர் அப்படியே போயிடுவாரு. அதுதான். அப்ப இப்ப நான் கட் பண்றேன் உங்க ஸ்டோரி மாதிரி, கட் பண்ணிட்டு அப்படியே இங்க சின்ன பையன் மேஜர் ரோல். இப்போ நான் கரண்டா போயிட்டு இருக்க இதுல பெரிய மென்டராவே ஹிஸ் பிளேயிங் ஜீவானா. எல்லாமே ஃபிலிம் பேக்ரவுண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்து வந்தவங்க. இவர் ஒருத்தர், இவங்க 2 பேர் மட்டும் தான் அந்த ஆக்சுவலா இல்ல, 2 பேர் உங்க ஸ்டோரியுமே கிட்டத்தட்ட இருக்கு. எனக்கு கிடைச்ச ஒரே ஹோப் அது அவங்க மட்டும் தான். எனக்கு கிடைச்ச விசிட்டிங் கார்டும் அவங்க தான், ஹோப்பும் அவங்க தான். நம்ம இங்க வந்து ஏதாவது சர்வை பண்ணி அட்லீஸ்ட் இங்க ரெகக்னைஸ் பண்ண முடியும், நம்மளை ரெகக்னைஸ் பண்ணிடுவாங்கன்னு கிடைச்ச ஒரே ஒரு லைட் அவங்க 2 பேரும். எப்போ திடீர்னு ரேண்டமா டெக்ஸ்ட் பண்ணுவாரு, டை என்ன பண்ற அப்படின்னு, ஹாய் வைசாக் அப்படிமாரு. அப்போ நான் போய் அண்ணா இந்த மாதிரி என்ன அப்படியே ரேண்ட் அடிச்சேன்னா சொல்லுவாரு, ஒன்றும் இல்லை பொறுமையாரு, திங்ஸ் வில் சேஞ்ச். நிறைய டவுனாக இருந்த டைம்லையும் நிறைய இது பண்ணியிருக்காரு. நான் இன்னும் அந்த செல்ஃபி அவர் காமிச்சது இல்லை. அதுதான் கேட்க வந்தேன். ஆமா, நான் என்ன காமிச்சேன், நீங்களே மறந்துட்டீங்களா? இல்லை பர்பஸா நான் காட்டல, என்னைக்காவது ஒரு நாள் காமிக்கணும் அப்படிங்கிறதுனால. என்னைக்கு அந்த ஒரு நாள் தெரியல, சம்பவம் என்னைக்காவது இல்லை, ஏதாவது ஒன்று மைண்ட்ல விடல. இப்போ எனக்குலாம் ஒன்று இருக்கு, நான் ஒரு ஸ்பீச் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு அவார்டு வாங்கினா ஸ்பீச் கொடுக்கலாம் அப்படின்னு. ஒரு டே வரும், அது எனக்கே ஒரு மைண்டா ஒன்று, உங்களுக்கு ஒன்று தோணல, மொமெண்டா தோணும், அது என்ன கிரியேட் ஆகுதோ. இப்போ போனது எல்லாமே ஒரு மாதிரி ஒர்க் விஷயமா போறோம், ஒர்க் அது இல்லாம ஒரு ஒரு உட்கார்ந்து ஒரு சிட் பேக்கா பர்சனல் ஸ்பேஸ்ல உட்கார்ந்து பேசும்போது நான் அந்த போட்டோ காமிக்கணும். எனக்கு அது சும்மா ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்பியோ அந்த மாதிரி இல்லாம அனுபவிக்கணும். ஆமா, அதை நான் பார்த்தா அவரோட ரியாக்ஷன் பார்க்கணும் அப்படின்னு. அந்த ஆயுதம் ஒன்று எடுத்துருந்தீங்களே, அதெல்லாம் வைசாக பாக்குறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. நான் எதுவுமே கேட்க போறது இல்லை. வைசாக் என்ன தலையில இப்ப என்ன ஓடினாலும் ஓகே. வைசாகோட ஃபேவரட்
புரியல மாட்டுன்னு எலி மாறி நான் ஓடுறேன் இப்போ தடமாறி ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன் கருமாறி பட் அவளும் சொல்லிட்டா ஐம் சாரி கஷ்டத்துக்கு குறையில கட்டம் ஏதோ சரியில்லை நல்லவன்னு பேர் எடுத்து ஒன்னத்துக்கும் பயன் எல்லாம் கடந்து போகணுமா நடப்பினுமா நானும் வாழணுமா ஒரு நாள் எல்லாம் மாறிடுமா அதுக்குள்ள உசுரும் போயிடுமா அன்னை போ அன்னை போ அன்னை போ அன்னை போ அன்னை போ அன்னை போ ஜீரோ பேலன்ஸ் ஜீரோ. ஸோ தமிழ் திரையுலகம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கம்போசரா ஸ்க்ரீன்ல பார்க்க போற ஒரு பாட்டு. ஸோ நான் வந்து பயங்கர எக்ஸைட்டடா காத்துட்டு இருக்கேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் அப்படின்னா அதுவும் இம்பார்ட்டன்ட். அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே பிஜிஎம் ஆக்சுவலா அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூல சொல்லிட்டு போயிருவாங்க. அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு பாத்துருக்கேன். அந்த ஸ்டார்ட் ஆயிடுச்சா? எல்லாமே ஆர்ஆர் போயிட்டு இருக்கு. எப்படி நல்லபடியா வந்திருக்கு. வைசாகோட எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்காது. இருக்கு, கொஞ்சம் ரிஸ்கி தான் ஆனா பண்ணுவோம். இந்த ஃபிலிம்ல லைக் டோனா படத்தோட டோன் கூட தான் நம்ம டிராவல் பண்ணி ஆகணும். அண்ட் மோர் எக்ஸைட் ஐ மீன் நிறைய பியூட்டிஃபுல்லான ஷார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அது எதுவுமே நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஸோ அது இருக்கு. அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டாகவும் ஒரு ஃபிலிம் பண்ணோம் அப்படின்னும் இருக்கு. ஸோ அதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கும் போது ஆப்வியஸ்லி சவுண்டாகவும் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம், அது நான் ஜேர்னரோட ட்ராவல் ஆயிருக்கேன். எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிலிம்ஸ் வரும்போது ஆப்வியஸ்லி அதையும் ட்ரை. இண்டி ஸ்பேஸ்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா இது மட்டும் நான் தொடல, பட் தொடறேன் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படின்னு இருக்குது. ஏதாவது ஒன்று இருக்கா? அப்படி எதுவும் இல்லை. இப்போ லைக் அந்த பீரியடுக்கான சாங்ஸ் தானே நம்ம பண்ணி சவுண்ட்ஸும் இதுவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் அவே ஆகியும் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணோன்னு இருக்கு. ஸோ அது ஒரு டைம் வரும்போது அல் டூ. படங்கள் தாண்டியாச்சு, இதெல்லாம் தாண்டியாச்சு. பர்சனலா டைரக்ஷன்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இப்போ போட்டு வச்சீங்களே, அது அடிக்கடி உள்ள எட்டி பார்த்துட்டு போகுது. அவ்வளோ வந்து என்னமோ இருக்கு. நான் இப்போ ஒரு லைக் ஒரு வெப் சீரிஸ் கூட பிளான் பண்ணியிருக்கோம். எழுதி முடிச்சிட்டோம். என்னங்க நீங்க எல்லாத்தையும் அசால்ட்டா சொல்றீங்க? இல்ல முன்னாடி இந்த 2019ல ஸ்டார்ட் பண்ணது. அது அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி நான் வந்து இப்போ ஓகே பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்பேஸ்ல இருக்குது. ரைட்டரா இல்ல டீம் ரைட் பண்ணிருக்காங்க. ஓகே டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு. இதுதான் பிக் திங். சோ அது வந்து லைக் bunch ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டைரக்ட் பண்றோம். ஒவ்வொரு எபிசோட் ஒவ்வொரு டைரக்ட் பண்றோம். செம்ம மேட்டருங்க இது. இதை போய் இத்தனை நாள் மறைச்சு வச்சிருந்துருக்கீங்களே நீங்க. இல்ல அதனாலதான் ஒரு சாங் ஒண்ணு இருக்குல்ல, முழு போதை. அது அது நீங்க எழுதுனது இல்ல? எக்ஸ்க்ளூசிவ். ஆமா, நான் அது வந்து ஃப்ரெண்டுக்காக எழுதுனது. அது நான் எழுதுனதுதான். அந்த பாட்டு நிறைய பேர் கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். அது பாட்டு மனம் ஒன்று தடுமாறியதே, இதயம் இடமாறியதே, சுவரெல்லாம் நம் பெயரை என் கைகள் கிறுக்கியதே, உன்னை கண்டாலே உரையாடல் உலரும், கடலோரம் நிலவும் இரவை பருகும், அனுதினமும் உன்னை நினைத்து உன் நிழலை நான் நினைத்து பல தடைகள் அதை கடந்து என்னவளே உன்னை அடைவேன், என்னவளே உன்னை அடைவேன், என்னவளே உன்னை அடைவேன். போய் சொல்லியிருக்காரு. இனிமேதான் மெலடி பண்ண போறேன்னு சொல்லிட்டு இப்பவே நீங்க அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ப்ரோ பார்க்கும்போது நிறைய டாட்டூஸ் இருக்குல்ல, என்ன மீனிங் ப்ரோ? ஒண்ணுமே புரியல, எனக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு. சோ இது வந்து ஷெரிங்கன், நருட்டோ. நருட்டோ ஓகே. அண்ட் இது வந்து டூ ஆர்ட். ஸோ பர்பஸ்ஃபுல்லா நிறைய குத்திப்பேன். ஸோ எனக்கு அந்த ஒரு கஜினி மோட்டிவேஷன் கையை பார்த்தாலே மோட்டிவேஷன் அந்த மாதிரி. இது வந்து அனிருத் சார் பார்த்து இது அவர் கேள்வி பிளேயர் இருக்கும். அண்ட் இது வந்து ஃப்ரீக்வன்சி வேவ். அண்ட் தென் இது வந்து ஜீனி. இது என்ன எதுக்காக? இந்த பூதம் வந்து என்னன்னா, இல்ல ஏன் நீங்க நம்ம கிட்ட கேட்குற பெரிய விஷயம் என்னன்னா, பார்த்தோன்னே கேட்கறது என்ன இருக்கும், ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு. ஸோ ஒரு மியூசிக்கல் ஜீனி.
நல்லா இருக்குங்க இது. தேங்க்யூ. நாளைக்கு ஒரு டேகா போட்டுருவோம் இல்ல, மியூசிக்கல் ஜீனி வைசாக் அப்படின்னு. ஸோ ஒரு மியூசிக்கல் ஜீனியா சுத்தணுங்கிறது தான் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆல்வேஸ் நீங்க இப்படியே இருக்கணும். ஏன்னா நான் ரொம்ப நாளா வந்து உங்களுடைய வீடியோஸ் உங்களுடைய ஒர்க்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். வைசாக் எப்படி இருந்தாரோ அப்படியே தான் வைசாக் இருக்காரு. இதே மாதிரி ஆல்வேஸ் பாசிட்டிவா ஜாலியா இருங்க. தேங்க்யூ. அண்ட் குடும்பஸ்தன் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகணும். கண்டிப்பா. அண்ட் போடுறோம் மியூசிக்கல் ஜீனி வைசாக்னு. தேங்க்யூ. தேங்க்யூ so much. மனநிலை மல்லாக்க கிடக்குது நண்பா, இந்தின நிலை தள்ளாடி தவிக்குது நண்பா, இல்லாத சோகம் எல்லாம் கூடி வந்து காது மேல ஏறி செய்யும் போது, பொல்லாத காதல் காஜி கெரிய கடமை எதுவும் இங்கு ஏற்றம் கண்டிடாது. நான் புலம்ப வந்து நிக்கிறான் யாரான்ட்ட கொஞ்சம் கேளு, மனம் குழம்பி வந்து நிக்கிறான் யாரான்ட்ட கொஞ்சம் கேளு, நெஞ்சு நிரம்பி வந்து நிக்கிறான் சோக கதைய கேளு, விழி தழும்பி வந்து நிக்கிறான் யாரான்ட்ட கொஞ்சம் கேளு. தராரர தராரரே ராரராரரா, தராரர தராரரே ராரராரரா.